உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் உள்ளது ராம்னா கிராமம். ஊருக்கு வெளியே நிர்வாணமாக ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாய்கள் சடலத்தை குதறி போட்டிருந்துள்ளது. தலையில் பலமான காயங்கள் இருந்திருக்கின்றன. யாரோ அவரை அடித்து கொன்று சடலத்தை இங்கு வீசி சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்துள்ளார்கள். சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. அதில் சந்தேகத்திற்கிடமான ஒரு கார் பதிவாகி இருந்துள்ளது. உடனே போலீசார் அந்த காரின் உரிமையாளரை தேடி கண்டுபிடித்து விசாரித்துள்ளார்கள். 4 நாட்களுக்கு முன்பு அந்த காரை அவர் தன்னுடைய நண்பரான அங்கித் யாதவ் என்பவரிடம் கொடுத்ததாக கூறியிருக்கிறார். போலீசார் அங்கித் யாதவை தேடி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அங்கித்தின் ஊர் ராய்பரேலி. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளார்கள். மகோபா என்ற பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக பணியாற்றி வந்திருக்கிறார். போலீசார் அவரிடம் சடலமாக மீட்கப்பட்ட பெண் குறித்து விசாரித்த போது எதையுமே மறைக்காமல் அனைத்து உண்மைகளையும் கூறியிருக்கிறார். சடலமாக மீட்கப்பட்டவர் கிரண் சிங். 30 வயதான இவர் மகோபா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 2023ஆம் ஆண்டு வினோத் என்ற சிஆர்பிஎஃப் வீரரோடு திருமணம் நடந்துள்ளது. ஆனால் ஒரே வருடத்தில் அந்த மண வாழ்க்கை வரதட்சணை புகாரால் முறிந்துவிட்டது. வினோத்தும் அவரது குடும்பத்தினரும் 2 லட்சம் ரூபாய் பணம், கார் கேட்டு கிரனை டார்ச்சர் செய்திருக்கிறார்கள். இதனால் அவர் மாமியார் குடும்பத்தினர் மீது வரதட்சணை புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரை அங்கித்தான் விசாரித்து வந்துள்ளார். அந்த வழக்கு தொடர்பாக கிரணோடு அவர் பேசி பழகி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்களின் பழக்கம் நெருக்கமாக மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளார்கள். இந்த சூழலில்தான் சென்ற 12ஆம் தேதி ஒரு திருமணத்திற்கு செல்வதாக கூறி அங்கித் நண்பரிடமிருந்து காரை வாங்கிக் கொண்டு கிரணோடு சென்றிருக்கிறார். அப்போது அவர்களுக்குள் திடீரென்று வாக்குவாதம் வெடித்திருக்கிறது. ஆத்திரமடைந்த அங்கித் காரில் இருந்த இரும்பு ராடால் கிரணின் தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார். வெள்ளத்தில் சரிந்த கிரண் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து விட்டார். சடலத்தை 30 கிலோமீட்டர் தூரம் கொண்டு சென்ற அங்கித் யாருமே இல்லாத இடமாக பார்த்து வீசிவிட்டு வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். கிரண் தன்னை காதலிப்பதாக கூறி தொல்லை கொடுத்ததாகவும் அதற்கு ஒத்துக்கொள்ளாததால் பொய் வழக்கு போட்டு தன்னை சிறையில் தள்ளிவிடுவதாக மிரட்டியதாகவும் தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்ததால் ஏற்பட்ட தகராறில் கிரனை கொன்றுவிட்டதாகவும் அங்கித் கூறியிருந்தார். ஆனால் கிரணின் குடும்பத்தினர் அதை மறுத்துள்ளார்கள். அங்கித் கிரணின் கணவர் வினோத்தோடும் அவரது குடும்பத்தினரோடும் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று கிரணின் சகோதரர் குற்றம் சாட்டுகிறார். காவல்துறையின் முழுமையான விசாரணைக்கு பிறகே கிரணின் மரணத்தில் உள்ள மர்மங்கள் விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.